ராஜமேட்ரிமோனி.com உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2024 இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா? எதன் வகையில உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு? எதன் வகையில நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும்? இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல கிளியரா தரப்போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா, அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம். ஸோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த 2024 ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024ல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5வது வீட்டுல கேது பகவான் இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்ய போறாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 10வது வீட்டுல சனி பகவான் இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்ய போறாரு. மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 11வது வீட்டுல ராகு பகவான், சோ ரொம்ப சாதகமான இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மேலும் 12வது வீட்டுல முதல் 4 மாதம் மட்டும் குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு. சோ மே மாதத்துல குரு பயிற்சி இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய டிரான்சிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது குரு பயிற்சி தான். குரு டிரான்சிட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்சிட்டா பார்க்கப்படுது. இந்த வருடத்துல மே மாதத்துல குரு பகவான் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 12வது வீட்டுல இருந்து உங்களுடைய சுயஸ்தானமான உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. சோ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதத்துல இருக்கும். அதே போல குரு பகவானை தொடர்ந்து சனி பகவான் அதே 10வது வீட்டுல ஜீவனஸ்தானத்துல ஜூன் மாதத்துல வக்ர நிலை அடைவாரு. ஜூன்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ர நிலையில சுமார் ஒரு 138 நாள் சனி பகவான் இந்த வருடத்துல சஞ்சாரம் செய்வாரு. அதே போல சனி பகவானை தொடர்ந்து மீண்டும் குரு பகவான் அக்டோபர் மாதத்துல வக்ர நிலைக்கு வருவாரு. இப்படியே இந்த இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்கள்ல சனி குரு மட்டும் மாற்றம் அடையும். ராகு கேது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம 5-11ல இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வாங்க. சோ இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக அமைப்பு. இந்த இயர்லி பிளானட்டை வச்சு தான் இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா சொல்ல போறோம். இப்போது இந்த புத்தாண்டு 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிறப்பு இல்லையா, எதன் வகையில சாதகம், எதன் வகையில கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப கம்ப்ளீட்டா டீடைலா நான் சொல்றேன். முதலாவதா குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் பத்தி பார்க்கும்போது இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு 80% ரொம்ப சாதகமா தான் இருக்கு. குரு பகவான் சுயஸ்தானத்துக்கு மே மாதத்துக்கு மேல வராரு. சோ அந்த டைமிங்ல யோசனை நிறைய இருக்கும். மே மாதத்துக்கு மேல சிந்தனை நிறைய இருக்கும். சோ ஃபேமிலி லைஃப் சம்பந்தமா பெரிய அளவுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. பெரிய அளவுல எந்த ஒரு பயம் பதட்டம் எதுவுமே இல்ல. அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கு. 2 விஷயத்து மேல மட்டும் நீங்க இந்த வருடத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஒன்னு தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலை, தாயாரோட பேசும் பொழுது சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. ஏன்னா மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆயிட்டாருன்னா சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையில பார்ப்பாரு. ஆகவே தாயாரோட சின்ன வாக்குவாதங்கள், சின்ன மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். சோ கடந்த காலகட்டமும் அப்படியே தான் போயிருக்கும். குரு பகவான் இருந்ததுனால அது பெரிய அளவுல பிரச்சனையா மாறல, பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பிரச்சனையா மாறல, அப்படியே ஒரு நியூட்ரலா கொண்டு போயிருக்கும். சனி பகவான் ஒரு சில தடங்கள், மாற்றம், பிரச்சனை இப்படி உங்க உறவு நிலையில கொடுத்தாலும் குரு பகவான் அதுக்கு சொல்யூஷனையும் கொடுப்பாரு. சோ அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு நிரந்தரமான பிரச்சனையாவே தெரிஞ்சிருக்காது. அப்படியே வரும், வாக்குவாதம் வரும், டக்குன்னு அது மறைஞ்சு போயிடும். சோ இப்ப மே மாதத்துக்கு மேல தாயார் சார்ந்த விஷயங்கள், தாயாருடைய மனநிலை, உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். சோ அதுதான் நீங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நீங்க பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல குடும்பத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு போகலாம். சுபவிரய செலவுகள் நிறைய பேருக்கு அதிகமா வந்துட்டு போகலாம். குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவு செய்யறது, சுபவிரய செலவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். சோ அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. ஓவராலா ஃபேமிலி பத்தி பார்க்கும்போது இந்த 2024ல பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. ஃபேமிலியுடைய நெருக்கடி பெரிய அளவுல இல்ல. தாய் தந்தையார் இவர்களை மட்டும் கொஞ்சம் பராமரிக்கணும். அவர்களோட கொஞ்சம் மனம் கொடுத்து, கொஞ்சம் விட்டு கொடுத்து, வாக்குவாதம் எதுவும் இல்லாம அமைதியா அப்படியே பிரயாணிக்கிறது நல்லது. அடுத்ததா திருமண முயற்சி செஞ்சிட்டு இருக்கவங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 2024ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024ல இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இயல்பாவே பாத்தீங்கன்னா முதல் 4 மாதம் மட்டும் தடை தாமதம் தென்படுற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் அதிகமா அலையிறது,
அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல் இப்படியே கொஞ்சம் அப்படியே முதல் 4 மாதம் ஏதோ ஒரு மாதிரியா போற மாதிரி இருக்கும், அந்த நிலையில போற மாதிரி இருக்கும். திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அப்படியே பேச்சு எடுத்தாலே அப்படியே தடைப்பட்டு போற மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் கிடைக்குது. இந்த வருடத்துல டெஃபினட்டா பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கு. குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்து மேல இருக்கு, சனி பகவானுடைய பார்வையும் 7ஆம் இடத்து மேல இருக்கு. சனி பார்வை அப்பப்ப அப்படியே தடங்களை ஏற்படுத்தினாலும், தடை தாமதத்தை ஏற்படுத்தினாலும், குரு பார்வை இந்த வருடத்துல மங்களகரமான சில நல்ல விசேஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் வகையில இந்த 2024ல திருமண முயற்சியில இருக்கிறவங்க, திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். மே மாதத்துக்கு மேல திருமணம் சார்ந்த சிந்தனை எல்லாம் கொஞ்சம் அதிகமா ஓட ஆரம்பிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் நமக்கு திருமணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் வந்து உங்களை வந்துட்டு தூண்டிவிடும் இந்த நேரத்துல திருமண முயற்சிகள் எடுக்கிறதுக்கு. ஆகவே இந்த 2024ல மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமான சில சூழ்நிலைகள்லாம் இந்த வருடத்துல டெஃபினட்டா ஏற்பட போகுது. அடுத்த திருமணம் மாணவர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கு, எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் 4 மாதம் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க வாழ்க்கை துணையுடைய பேச்சுவார்த்தைகள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை கவனம் இதெல்லாம் செலுத்துறது நல்லது. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாக்குவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துட்டு போகலாம். சனி பார்வை 7ஆம் இடத்து மேல இருக்கு. நீங்க சொல்றது அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது, அவங்க சொல்றது உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. அப்படியே ஏதோ எலியும் புனியமா போற மாதிரியான ஒரு சூழ்நிலை தென்படலாம். முதல் 4 மாதம் அப்படியே கொஞ்சம் பொறுமையோட மன அமைதியோட விட்டு கொடுத்து அப்படியே போயிட்டீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை கிடைச்சிட்டுனாக்கா இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், குழப்பங்கள், மன உளைச்சல்கள், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்து வந்த பயம், பதட்டம் இது எல்லாமே மே மாதத்துக்கு மேல நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். ஆகவே மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு மே மாதத்துக்கு மேல கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே முதல் 4 மாதம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட, கவனத்தோட, பொறுமையோட செயல்படுறது நல்லது. முக்கியமான முடிவுகளை இந்த வருடத்துல எடுக்க வேண்டாம். மே மாதத்துக்கு மேல முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. சுயஸ்தானத்துல குரு பகவான் அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பாரு, சிந்தனையிலேயே உங்களை முழுக்கடிச்சுட்டே இருப்பாரு. ஆகவே சிந்தனையை குறைச்சிட்டு இந்த நேரத்துல செயல்ல இறங்க ஆரம்பிங்க. முக்கியமான முடிவுகள், மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வருடத்துல செய்ய வேண்டாம். சோ அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரபிள் இல்ல. லைஃப் சம்பந்தமான சில சேஞ்சஸ் எல்லாம் இந்த வருடத்துல எடுக்கணும்னு அப்படின்னு தோணும். பட் ஆனா அதெல்லாம் இப்போதைக்கு பண்ண வேணாம். தெளிவான மனநிலை கிடைக்கிற வரைக்கும், தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள உருவாகிற வரைக்கும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே பொறுமையோட செயல்படுங்க. திருமணமானவர்கள் முதல் 4 மாதம் மட்டும் அப்படியே கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு மேல மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் டெஃபினட்டா கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க மே மாதத்துக்கு மேல. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரபிளான ஒரு டைமிங் தான். ஆகவே மே மாதம் வரைக்கும் பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இந்த 2024ல நல்ல செய்திகள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேது பகவான். இது பொதுவாகவே குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம், பிள்ளைகள் சார்ந்த வகையில மனக்கவலை, வருத்தம், பிள்ளைகளால ஒரு சில இடையூறுகள், பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை, இப்படியே ஒரு பிள்ளைகள் சார்ந்த வகையில, பூர்வீகம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே போகும். இதுதான் 5ல இருக்கிற கேது. பட் ஆனா மே மாதத்துக்கு மேல குரு பார்வை அப்படிங்கிறது கேது பகவான் மேல வந்துடும். ஆகவே கேது பகவான் பாத்தீங்கன்னா அந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாரு. ஆகவே குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. சோ குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து சுபப்படுத்துறாரு, மங்களப்படுத்துறாரு. ஆகவே மே மாதத்துக்கு மேல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் டெஃபினட்டா இருக்கும். ஆகவே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க, மன வருத்தப்பட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாருக்கும் மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்குது. சோ இந்த வருடத்துல 2 விஷயம் 3 விஷயத்துல நீங்க ரொம்ப கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஒண்ணு, உங்களுடைய தூக்க முறை சரியா 8 மணி நேரம் தூங்கிடுங்க. குறிப்பா பெண்கள் இந்த வருடத்துல கரெக்டா 8 மணி நேரம் தூங்கிடுங்க. மேலும் உணவு முறை, நீங்க சாப்பிடுற உணவு முறையில கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். சரியான டயத்துக்கு சாப்பிடணும். யோசனை இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். நிறைய மே மாதத்துக்கு மேல நிறைய சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். சரியான சாப்பாடு எடுத்துக்க மாட்டீங்க, சரியான தூக்கம் இருக்காது, யோசிச்சுட்டே அப்படியே உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் தென்படலாம். சோ அந்த யோசனை எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல உணவு, நல்ல தூக்கம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மேலும் நிறைய அலைச்சல், திரிச்சல், தேவையில்லாத தொந்தரவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். இதனால உங்க மனம் அப்படியே ஏதோ ஒரு கலங்கின ஒரு நீல் போல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே முடிஞ்ச அளவுக்கு தெளியறதுக்கு முயற்சிகள் எடுங்க. தேவையில்லாத அலைச்சல், திரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வீட்டுல நிதானத்தோட, மன அமைதியோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஆகவே மே மாதத்துக்கு மேல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் இருக்கு. சிந்தனையை குறைங்க. மனப்பதட்டம், மனக்கவலை இதெல்லாம் குறைச்சிட்டு நிதானத்தோட, அமைதியோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த பிரச்சனைகள், கவலைகள், குழப்பங்கள், பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள் இதெல்லாமே வந்துட்டு மே
மே மாதத்துக்கு மேல குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள்லாம் மே மாதத்துக்கு மேல குறைய ஆரம்பிக்கும். சோ அதுக்கும் ஃபேவரபிள் இருக்கு. முதல் 4 மாதம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகளோட பேசும் பொழுது, பிள்ளைகள் சார்ந்த வகையில எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்து, சோ இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சோ அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி பெரிய அளவுல பயப்பட வேண்டாம். முதல் 4 மாதம் மட்டும் கொஞ்சம் அப்படியே பொறுமையா நிதானத்தோட செயல்படுங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. அடுத்ததாக கெரியர் வைஸா பார்க்கும்போது, அதாவது தொழில், உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கெரியர் வைஸா பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 10ல சனி பகவான், 11ல ராகு பகவான். 10ல இருக்கிற சனி பகவான் அப்படியே உழைப்பு, முயற்சி, ஒரு விஷயத்தை தொடங்கணுங்கிற சிந்தனை, இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு. இப்போ உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வருடத்துல உத்தியோக வாய்ப்புலாம் கிடைச்சிடும். ஆனா உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறப்போ அது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இருக்கும். இந்த டைமிங்ல கொஞ்சம் விருப்பம் இல்லாத வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம். ஆகவே ஓவராலா இந்த வருடத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஏதோ ஒரு வகையில உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். பொருளாதார வகையில ஏதோ ஒரு வகையான பொருளாதார சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க. அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். 10ல சனி பகவான். ஆகவே கொஞ்சம் பொறுப்புகள், பணி சுமைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓவர் டைம் நீங்க ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை கரெக்டா ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு உள்ள வேலையை சரியா நீங்க முடிச்சிடுறது நல்லது. மற்றவருடைய வேலையை நீங்க இழுத்து போட்டு பார்க்காதீங்க. சோ அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம். ஆகவே அதுலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டுறதை பார்ப்பாங்க இந்த ஒரு காலகட்டத்தில். சோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களுடைய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு நல்ல பேர் எடுத்துட்டு அப்படியே வந்துடுறது நல்லது. மேலும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும், ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இப்ப அதிகமா வரும். சோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இப்ப என்ன இருக்கோ அதை அப்படியே ரன் பண்றது நல்லது. பெரிய அளவுல சேஞ்சஸ் பண்றேன், அதை தூக்கி இதுல எடுக்கிறேன், இதை தூக்கி அதுல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெருசா அகலக்கால வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம். சோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. நீங்க பாக்குற வேலை உங்களுக்கு பிடிக்கலனாக்கா இந்த வேலையில இருந்துகிட்டே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தேடுங்க. சோ அந்த வேலை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற பட்சத்துல இந்த வேலையை நீங்க குயிட் பண்ணுங்க. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடுறேன்னு இறங்காதீங்க. சோ அது உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்காது. சோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்ல, கொஞ்சம் சவால்கள் ஏற்படும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல. சோ அதை சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே போல தொழில் தொடங்கணுங்கிற சிந்தனை இந்த வருடத்துல நிறைய பேருக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. 10ல சனி பகவான் வந்துட்டாலே தொழில் சிந்தனை டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். ஆகவே ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும், பிசினஸ் மேனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைகள், சிந்தனைகள்லாம் ஓட ஆரம்பிக்கும். இந்த வருடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் பண்ணாம அப்படியே உங்களுடைய சேஃப்டி ஜோனுக்குள்ளே இருந்துகிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது. சோ 11ல ராகு பகவான். சோ லாபத்தை கொடுக்கிறதுக்கு ராகு பகவான் இருக்காரு. அதனால பயப்படாம இறங்கலாம். பெரிய அளவுல பிரச்சனை இல்ல, தடுமாற்றம் இல்ல. மே மாதத்துக்கு மேல குரு சுயஸ்தானத்துக்கு வந்துருவாரு. சோ அந்த டைமிங்ல கொஞ்சம் யோசனை, சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களுடைய கெரியர் மேல உங்களால கவனம் செலுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே இந்த 2024ல பெருசா அகலக்கால் வைக்காம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஓவராலா கெரியர் வைஸா பார்க்கும்போது கிளியரா இருக்கு. இருக்கிறத அப்படியே வச்சு ரன் பண்ணீங்கன்னா நல்லது. அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் உங்களை கால வாரி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி நல்லா யோசிச்சு தெளிவான முடிவுக்கு வந்துட்டு அந்த விஷயத்துல இறங்குங்க. ஒன்ஸ் ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்காதீங்க, அதே நோக்கி ஓடிட்டு இருங்க. சோ அதுதான் உங்களுக்கு சக்சஸா பெற்றுக் கொடுக்கும். ஆகவே யோசித்து செயல்படுங்க. தொழில் உத்தியோகத்துக்கு சாதகமான காலகட்டம் தான். கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் பணிச்சுமை இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே கொஞ்சம் ஷெட்யூல் போட்டு உங்களுடைய வேலையை சரிவர செஞ்சு முடிச்சிடுறது நல்லது. அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த அளவுல இந்த 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11வது இடத்துல ராகு பகவான். ஆகவே பொருளாதார ரீதியா பெரிய அளவுல தட்டுப்பாடு இல்ல, பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அந்த பண தேவையை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ராப்பகலா உழைக்கிறீங்க, முயற்சிகள் எடுக்கிறீங்க. பொருளாதார ரீதியா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டம். ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியா உங்களுக்கு வந்துட்டு வரவு வந்துகிட்டே இருக்கும். மேலும் செலவும் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். சுபவிரய செலவுகள் இந்த வருடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே வரவு செலவு ரெண்டுமே இருக்கு. சுபவிரய செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பப்ப மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம். தாயார், தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள். சோ இதெல்லாம் இந்த வருடத்துல வந்துட்டு போகலாம். மற்றபடி பொருளாதார ரீதியா ரொம்ப வீக்னஸ்லாம் இல்ல, நல்ல ஒரு சாதகமான காலகட்டம் தான். பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு காலகட்டம். 11வது இடத்துல ராகு பகவான். சோ இந்த டைமிங்கை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு 11ல இருக்கும்போது எடுக்கிற முயற்சிக்கெல்லாம் வெற்றியை கொடுத்துருவாரு. நீங்க ஒரு விஷயத்தை நம்பி முழு மூச்சோட செயல்படுத்தினீங்கன்னாக்கா அந்த விஷயத்துல வெற்றியும் கிடைக்கும், அதன் ரீதியா பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு. கெரியர், பொருளாதாரம், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் கிளீனா இருக்கு. பயப்படவே வேண்டாம்.
வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் வந்துட்டு போகலாம், மனச்சோர்வு இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஓடுனீங்கன்னா அந்த வருடத்துல டெஃபினட்டா பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த 2024ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு. ஸோ மே மாதத்துக்கு மேல சனி பார்வை மட்டும்தான் 4ஆம் இடத்துல இருக்கும். முதல் 4 மாதம் பெருசா பிரச்சனை இல்லை. முதல் 4 மாதம் குரு பார்வையும் சனி பார்வையும் 4ஆம் இடத்துல இருக்கும். மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8வது இடத்து மேல இருக்கும். ஆகவே முதல் 4 மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. மருத்துவ செலவுலாம் அப்படியே நியூட்ரலா போகுது. பெரிய அளவுல மருத்துவ செலவும் இல்லை. மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். ஸோ இந்த டைமிங்ல நிறைய அலைச்சல் இருக்கலாம். நிறைய இடத்துக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் செயல்படுறது நல்லது. சனி பகவான் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும். மனக்கவலை கொஞ்சம் அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கும். மனச்சோர்வு அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கும். மன அழுத்தம் நிறைய ஏற்படுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதை எப்படி நான் கடக்கிறது, இதை எப்படி நான் செய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே கிரியேட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைமிங்ல சுயஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது செல்ஃப் டவுட் உங்க மேல உங்களுக்கே சந்தேகம் வரும். இது நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் உங்களுக்குள்ளேயே வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. டைமிங் அப்படிதான். மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் ஹெல்த் வைஸா கொஞ்சம் பேடா தான் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு செலுத்த வேண்டிய ஒரு வருடம். பட் இருந்தாலும் பெரிய அளவுல பயப்பட வேண்டாம். மருத்துவ செலவுலாம் பெரிய அளவுல இல்ல, அப்படியே வருது. கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னாக்கா அந்த மருத்துவ செலவும் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்துல சின்ன அக்கறை கவனம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கணும். ஃபைனலா மாணவிகளுக்கு இந்த 2024 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் 4 மாதம் பெரிய அளவுல தடுமாற்றம் தடை தாமதம் இல்ல. குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. வித்யாஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல. ஆகவே இந்த வருடத்துல அதாவது கடந்த வருடத்துல சின்ன சின்ன தடை தாமதம், நிறைய புத்தி தடுமாற்றம், ஒரு விஷயத்த அதாவது படிப்பு சார்ந்த விஷயத்துல புத்தி தடுமாற்றம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போயிருக்கலாம். ஏன்டா படிக்கிறோங்கிற மனநிலை ஒரு சிலருக்கு வந்துட்டு போயிருக்கும். அப்படியே படிப்புல சின்ன சின்ன தடை தாமதம் காட்டுற மாதிரி இருந்திருக்கும். அது பெரிய அளவுல உங்களை பாதிச்சிருக்காது. மறுபடியும் நார்மலான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க. பட் ஆனா மே மாதத்துக்கு மேல குரு ஜென்மத்துல இருப்பாரு. சனி பார்வை 4ஆம் இடத்து மேல இருக்கும். ஸோ அந்த டைமிங்ல பணம் சம்பாதிக்கணும், ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும் தான் மனநிலை போகுமே தவிர படிக்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்காது. ஆகவே மாணவ மாணவிகள் இந்த டைமிங்ல மனதை ஒருமுகப்படுத்தி படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்துறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனத்தை செலுத்துங்க. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த 2024 மாணவ மாணவிகளுக்கும் சாதகமாக இருக்கும். ஓவராலா இந்த நியூ இயர் 2024 உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு 70 to 75% சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண முயற்சி, வாழ்க்கை துணை, தாய் தந்தையார், பிள்ளைகள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி we have a very limited time, so be cool, stay happy and enjoy. வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் 27 நட்சத்திரம், ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பார்க்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். வெப்சைட், ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க வீட்டில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.